தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 34வது வாரம் வியாழக்கிழமை. இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டவர்கள், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அவருடைய அரச குருத்துவ திருக்கூட்டத்தில் பங்கெடுக்கும் பாக்கியம் பெற்றவர்கள். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம்? அவருடைய தெய்வீக பந்தியிலே அமர்ந்து அவரோடு விருந்துண்ண அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அது இது ஒவ்வொரு நாளும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற கல்வாரி தெய்வீக திருப்பலி. அப்பத்தை தன் உடலாகவும் ரசத்தை தன் ரத்தமாக மாற்றி இறைவன் தன்னை முழுவதும் நமக்கு ஒப்பு கொடுத்து நம்மிலே இரண்டர கலந்து நம்மை அவராக மாற்றி நம்முடைய பலவீனத்திலே நமக்கு பலன் கொடுத்து நம்முடைய சோர்விலே நம்மை தேற்றி நம் போராட்டத்திலே நமக்கு தேவையான ஆற்றலை கொடுத்து இறை சாட்சியாக வாழ நமக்கு துணை புரிகின்ற அந்த தெய்வீக கல்வாரி வழியிலே பங்கெடுக்க இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பை விடுக்கின்றார். அதைத்தான் இன்றைய முதல் வாசகமும் திருப்பாடல் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்திற்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர் என்று சொல்லப்படுகின்றது. இப்படி அழைக்கப்பட்டவர்கள் யார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது மீட்கப்பட்ட நிலையிலே இருப்பவர்கள் மட்டுமே மன விருந்திலே பங்கெடுக்க முடியும். திருவெளிப்பாடு புத்தகம் 21:27 படிக்கின்ற பொழுது இவ்வாறு சொல்லப்பட்டுகிறது: ஆட்டுக்குட்டி வைத்திருக்கும் வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மட்டுமே அதில் நுழைவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் யார் நுழைய முடியாது? தீட்டுப்பட்ட எதுவும் ஒருபோதும் அதில் நுழைய முடியாது. அதுபோல அருவருப்பானவற்றை செய்வோர் பொய்யரும் அதில் நுழைய மாட்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது. மேலும் மத்தேயு நற்செய்தி 22 படிக்கின்ற பொழுது யார் நுழைய மாட்டார் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது. அழைப்பை ஏற்றுக்கொண்டு வர விருப்பம் இல்லாதவர்கள் அந்த திருப்பந்தியிலே அமர முடியாது. அடுத்தது, அழைப்பை ஒரு பொருட்டாக கருதாதவர்கள், அதை பொருட்படுத்தாதவர்களும் அதில் நுழைய முடியாது. இப்படி இந்த நிலையில் இருக்க நுழைய முடியாது என்றால் எப்படி இவர்கள் மீண்டும் அந்த திருப்பதியில் அமர முடியும்? நாம் ஒருவேளை இந்த நிலையிலே இருந்தால் தீட்டுப்பட்டவர்களாகவோ பொய் பேசுபவர்களாகவோ அல்லது தகாதை செய்பவர்களாகவோ இருந்தால், இறை அழைத்தலை பொருட்படுத்தாமல் மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாகவோ இருந்தால் எப்படி இதில் நுழைய முடியும் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது திருவெளிப்பாடு புத்தகம் 22:14 தங்கள் ஆடைகளை ஆட்டுக்குட்டி ரத்தத்திலே துவைத்து கொண்டோர் பேறு பெற்றோர் எனில் அவர்கள் இந்த நுழைவாயில் வழியாக நுழைவார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அப்படி என்றால் நம்மையே தூய்மையாக்கிக் கொள்கின்ற பொழுது, அருட்சாத கொண்டாட்டத்தின் வழியாக, ஒப்புரவின் வழியாக நம்முடைய ஆன்மாவை ஆண்டோடைய இரத்தத்தினாலே கழுவி தூய்மையாக்கி பரிசுத்தப்படுத்துகின்ற பொழுதும் இந்த தெய்வீக திருப்பந்தியிலே அமர்கின்ற பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த தெய்வீக திருப்பந்தியிலே நற்கருணை பந்தியிலே அமர்கின்ற பொழுது அங்கே அன்பு இருக்கும், நிறைவு இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். எல்லா மக்களுக்கும் இந்த நிறைவாழ்வை கொடுக்கின்ற இயேசுடைய ஆசி முழுமையாக இருக்கும். இயேசு சொல்லியிருக்கிறார்களா, என் சதையை உண்டு இரத்தத்தை குடிப்பவன் என்னோடு இணைந்திருக்கிறார், நானும் அவனோடு இணைந்திருப்பேன். இயேசுவோடு இணைந்திருக்கின்ற வாழ்வு, இயேசுவோடு இணைந்திருக்கின்ற பொழுது, யோவான் புத்தகம் 15 படிக்கின்ற பொழுது, என்னோடு இணைந்திருக்கின்ற பொழுது நீங்கள் மிகுந்த பலன் கொடுப்பீர்கள். நம் வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்டதாக, அருள் மிகுந்ததாக, மகிழ்ச்சி நிறைந்ததாக, பிறருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக, இறைவனுடைய ஆசிரியம் மீட்பையும் பெற்றுத்தரக்கூடியதாக நம்முடைய வாழ்வு அமையும். அத்தகைய வாழ்வு வாழத்தான் இறைவன் இன்று நமக்கு அழைப்பை விடுக்கின்றார். இந்த தெய்வீக செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் எப்படி வர வேண்டும் என்பதை இன்றைய திருப்பாடல் மிக அழகாக நமக்கு சொல்லி காட்டுகின்றது. ஆர்ப்பரித்து வாழ்த்துகின்ற உள்ளத்தோடு அந்த தெய்வீக திருப்பந்தியை நோக்கி வர வேண்டும். இதற்கு மகிழ்ச்சியோடு வழிபட, நம் வாழ்விலே கடவுளை சந்திக்க போகின்றோம் என்கின்ற ஆர்ப்பரிப்போடு மகிழ்ச்சியோடு இந்த தெய்வீக திருப்பந்திக்கு திருவிருந்திற்கு வர வேண்டும். அதோடு கூட மகிழ்ச்சியை பாடலோடு அவர் திருமுன் வர வேண்டும்.
அக்களிப்போடு அகமகிழ்வோடு இறைவனை புகழ்ந்து பாடி இறைவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகள் நினைத்து பார்த்து நன்றி உள்ளத்தோடு இறைவனை புகழ்பவர்களாக இந்த திருப்பந்திக்கு வந்து அமர வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் அவருடைய மக்கள், நாம் அவருடைய மந்தையின் ஆடுகள், நாம் அவருடைய பாதுகாப்பில் இருக்கின்றோம். அந்த உணர்வோடு அந்த நம்பிக்கையோடு இந்த திருவிருந்திலே திருப்பந்தியிலே அமர்வர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்தது, இறைவன் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து நம்மோடு அனைவரையும் அழைத்து கொண்டு ஆண்டோடைய திருவடியை தேடி வந்து திருப்பந்தியிலே ஆட்டுக்குட்டியினுடைய திருவிருந்திலே பங்கெடுப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்பு சகோதரமே, இதோ ஒவ்வொரு கல்வாரி வழிக்கும் இறைவன் நம்மை அழைக்கின்ற பொழுது, தெய்வீக கல்வாரி வழியிலே பங்கெடுக்க நாம் வருகின்ற பொழுது இந்த நிலையில் இருக்கின்றோமா என்று சொல்லி சிந்தித்து பார்ப்போம். நாம் அவருடைய பந்தியிலே அமர்கின்ற, அவரோடு இணைந்து அந்த பந்தியின் விருந்தினை முழுமையாக பங்கெடுக்கின்ற மனநிலையிலே நம் வாழ்வு அமைந்திருக்கின்றதா, அல்லது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலே இல்லாமல் அந்த பந்தியில் இருந்தும் அவருடைய அருளை பெறாத நிலையிலே நம்முடைய ஆன்மா இருக்கிறது என்று சொல்லி சிந்தித்து பார்த்தும் அதை தூய்மையாக்க முற்படுவோம். அதோடு கூட இந்த கல்வாரி பலிக்கு வருகின்ற பொழுது கடமைக்காகவோ கட்டாயத்தின் பேரோ அல்ல, மாறாக நன்றி உள்ளத்தோடு உள மகிழ்வோடு மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரிப்போடு இறைவனுடைய பிரசனத்தில் நம்பிக்கை வைத்தவர்களாக இந்த நற்கருணை பலியிலே கல்வாரி வழியிலே பங்கெடுக்க வருகின்ற பொழுது நாம் பங்கெடுக்கின்ற இந்த நற்கருணை வழியானது மிகுந்த ஆசையை பெற்றுக் கொடுக்கும், நிறைவான அருளை பெற்றுக் கொடுக்கும், இயேசுவோடு இணைகின்ற வாக்கியத்தை பெற்றுக் கொடுக்கும், இயேசுவோடு இணைந்து எல்லா சூழ்நிலைகளையும் எதிர்த்து போராடுகின்ற பலனையும் ஆற்றை நமக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்பொழுது இன்றைய முதல் வாசத்திலே படிப்பதை போல அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்து புகழ்வாடுகின்ற மக்களாக எல்லா சூழ்நிலைகளும் மகிழ்ச்சியோடு இறைவனை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக இருப்போம். ஆகவே இத்தகைய அருளை கேட்போம். கல்வாரி வழிக்கு வருகின்ற பொழுது ஏதோ என்கிற மனநிலையில் அல்ல, மாறாக என் ஆண்டவனை சந்திக்க அவரோடு இணைகின்ற வாக்கியத்தை தேடி வருகின்ற அந்த உணர்வோடு பங்கெடுப்போம். கல்வாரியின் ஆற்றல் முழுமையாய் நம்மில் தங்கட்டும். அதன் வழியாக இறை அரசு நம்மிலும் நம் வாழ்விலும் நம் குடும்பத்திலும் இந்த உலகிலும் தலை தோங்குவதாக. அத்தகைய அருளை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர், அவ்விருந்தை